ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மம்மியோட ஸ்பெஷல் ஃபிஷ் கறி தான் பார்க்க போகிறோம். என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு மம்மியோட ஃபிஷ் கறி அப்லோட் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் படிக்கும்போது அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தபோது மம்மியோட ஃபிஷ் கறி டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் ஞாபகம் வச்சு கேட்டனால அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஒரு பவுலில் ஸ்மால் ஆனியன் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு அரை பவுலில் தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சிக்கோங்க. ஃபிஷ் கறி மண்சட்டியில் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மண்சட்டியில் தான் இன்றைக்கி பண்ணுறோம். கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், இஞ்சி சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஸ்மால் ஆனியனை 2ஆக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்திக்கோங்க. இவன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அது கூட சேர்த்திடலாம். நல்லா கொதிக்கணும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிடலாம். ஒரு ஜாரில் அரை பவுல் தேங்காவை சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்திக்கோங்க. இப்போ தேங்காய் அரைச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. குழம்பு கூட தேங்காவை சேர்த்திடலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி சேர்த்திடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இன்றைக்கி நாங்கள் மத்தி மீன் எடுத்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி ஒன்றா கறியில் சேர்த்திக்கோங்க. இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸில் கறி ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஃபிஷ் கறி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.